ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் பார்ட்டோடைய கண்டினியூவை தாண்டா பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் அந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி போட்டிருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கேன். நான் இன்னும் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம ஜங்குக்கோடைய டேவோடைய ஒரு லவ் லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதில் ஃப்ளாஷ்பேக் எதுவும் வராது. ஓகேடா, நம்ம இதுக்கு ஓவராக பேச வேண்டாம். லாஸ்ட் பார்ட் எங்கே முடிச்சோமோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது லாஸ்ட் எதில் முடிச்சிருந்தேன்னா, நம்ம டேக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். ஆனால் நம்ம ஜங்குக்கு கொஞ்சமும் நம்ம டேக்கிட்ட ஃபேஸ் கொடுத்து பேசவே மாட்டார். ஒரு மாதிரி எரிஞ்செறிஞ்சு விழுந்துக்கிட்டு மூஞ்ச காட்டிட்டு போயிடுவார். பட் நம்ம டே அப்படி கிடையாது. எப்படியாவது அவனை சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குற வரைக்கும் போனாலும், பட் நம்ம ஜங்குக் ஸ்டப்பனாக இருப்பார். இப்படியே தான் போகுது. ஒரு நாள் நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறாங்க. ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு பார்த்தா டே இருப்பான்னு பார்த்தா வீட்டில் டேவை காணும். அட்லீஸ்ட் கீயாவது எங்கேயாவது வச்சுட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கீயை தேடி பார்த்தா கீயும் காணும். இப்போ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம டேக்கு கால் பண்ணேன். பட் நம்ம டே காலை அட்டன் பண்ணவே இல்லை. என்னன்னு பார்த்தா இன்றைக்கி சாட்டர்டே டைம். சாட்டர்டே நம்ம டே ஆர்ஃபனேஜுக்கு போயிடுவார். அங்கே போனால் இருக்கிற பிஸிக்கு ஃபோனை சுத்தமாக எடுக்கவே மாட்டார். இப்போ இந்த விஷயத்தை ரியலைஸ் பண்ணது, இதுக்கப்புறமேட்டு இங்கே வெயிட் பண்ணால் வேலைக்கு ஆகாது, நம்ம போயிட்டு கீயை மட்டுமாவது வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு காரை எடுத்துகிட்டு கீயை வாங்குறதுக்கு கிளம்பிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கழித்து கரெக்டாக அந்த ஆர்ஃபனேஜையும் போயிட்டு ரீச் ஆக எதுவுமே இது பண்ணாமல் அவர் பாட்டுன்னு உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா நம்ம அந்த ஆர்ஃபனேஜே காலியாக இருக்குது ரொம்பவும். என்ன இது, பசங்க யாருமே இல்லை, இவனும் காணையில், இங்கே தானே வருவான், அட்ரஸ் எதுனா மாறி வந்துட்டோமான்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு அந்த ஆர்ஃபனேஜை சுற்றிக்கிட்டு பின்னாடி பக்கமாக பின்னாடி பக்கமாக போயிட்டு இவர் பார்க்குறாரு. நம்ம டே பண்ணிகிட்ருக்கிற வேலைகளெல்லாம் பார்த்து இவருக்கு அப்படியே வைட் ஐஸ் ஆகுது. ஒரு மாதிரி ஒரு 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 கன்ஃபியூஷனோட ஒரு இடத்துல அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டு நம்ம டேவை பார்த்துட்ருக்க. அவர் நம்ம டேவை பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்குது. என்னமோ நம்ம டே பண்ணுற விஷயம்லாம் யாரு கூடயோ லிங்க் ஆகுற மாதிரியே நம்ம ஜங்குக்கு தோணிக்கிட்டே இருக்குது. ஒரு மாதிரி அவரே வெறிக்க பார்த்துட்ருக்கா. அவருக்கு டியர்ஸ் ஃபாலோ ஆகுது ஒரு மாதிரி. இப்போ டக்குன்னு அந்த இடத்த விட்டு நவுந்து போயிட்டு ஒரு அமைதியாக ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு அழ ஸ்டார்ட் பண்ணுறாரு நம்ம ஜங்குக்கு. இது வரைக்கும் நம்ம ஜங்குக்கு அவங்க அம்மாக்காக மட்டும்தான் அழுதுருப்பார். பட் இந்த வாட்டி நம்ம டேக்காக அழுறாரு. என்னன்னு பார்த்தா, நான் போன பாட்டில் சொல்லியிருப்பேன்டா, நம்ம ஜங்குக்கு சின்ன வயசில் ஒரு குட்டி பையன் அவரை சந்தோஷப்படுத்தியிருப்பான். அந்த பையனுக்காக நம்ம ஜங்குக்கு லைஃப் ஃபுல்லாக வெயிட் பண்ணியிருப்பார். அவன் வருவான்ட்டு. ஈவன் இப்போ கூட அந்த பிளேஸ்க்கு நம்ம ஜங்குக்கு போவார். ஆக்சுவலி இப்போ என்னென்னா, நம்ம ஜங்குக்கு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அந்த குட்டி பையன் நல்லா வளர்ந்து கிம் டேயோங்க மாறி நிற்கிறான். ஆக்சுவலி நம்ம டே தான் அது. இந்த விஷயம் தெரியாமல் நம்ம ஜங்குக்கு இந்த பையன்தான் வேணும்னு வெயிட் பண்ணி கடைசியில் அவன் கிடச்சி தெரியாமல் அவனை உட்காந்து ஹர்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகி அழுதுட்ருக்காரு. ஒரு மாதிரி கில்ட்டியில் அழுதுட்ருக்க. இப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கண்ணெல்லாம் துடைச்சிட்டு அவரே ஆஃபீஸ் அந்த ஆர்ஃபனேஜை விட்டுட்டு நேராக வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டில் போயிட்டு வாசல்லே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நம்ம டே வர வரைக்கும். நம்ம டே ஈவினிங் ஒரு 5 மணி போல் ஆகுது. அவர் அப்போ தான் வர. இப்போ உடனே நம்ம டே தான் அப்படியே வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு, ஜங்குக் சாரி, நான் பிஸியாக இருந்தேன் ஆஃபீஸில், அதனால தான் கால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்ல. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அவர் எங்கே இருந்தாருன்னு தெரிஞ்சும் வேணும்ன்ட்டே இட்ஸ் ஓகே, பரவாயில்ல விட, கீயை கூட ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்டேருந்து கீயை வாங்கி கதவை ஓப்பன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. நம்ம ஜங்குக்கு செம்மையாக திட்டுவார், அடிப்பாருன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டே வந்திருப்பார் நம்மகிட்ட. ஏன்னா மிஸ்டு காலை பார்த்துட்டு பயந்துகிட்டே வந்திருப்பார். பட் இவரா என்னடா சாஃப்டாக போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
டிஃப்ரெண்ட்டாக அந்த ஒரு இது இருக்குது. அப்படியே உள்ளே போக டக்கு டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களுடைய வேலைகளை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்படியே வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து 2 பேருமா சேர்ந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. போனதும் நம்ம ஜங்குக்கை பார்த்த உடனே அங்கே உள்ள ஒரு ஆஃபீஸ் மேட் வந்து நம்ம ஜங்குக்கை பார்த்து, "பாருடா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து வரீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ உடனே அதுக்கு நம்ம ஜங்குக்கு, "ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வராமல் பின்ன யார் சேர்ந்து வருவா" அப்படின்னு சொல்லிட்டு தெனாவட்டா பதில் சொல்கிறாரு. இதை பார்த்ததும் நம்ம டேக்கு சுத்தமாக ஒரு மாதிரி ஒன்றும் புரியல. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக வைட் ஐஸோட நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. ஏன்னா இது வரைக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு நாளும் உரிமையோட நம்ம டேவை பேசினதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பேசினதும் நம்ம டேக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. ஒரு மாதிரி வெட்கப்பட்டுக்கிட்டு நம்ம ஜங்குக் பக்கத்தில் நிற்க, நம்ம ஜங்குக் அதை பார்த்துட்டு, "என்ன ஓகே தானே நீ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "ஆ அதெல்லாம் ஓகே தான் நானு" அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே நம்ம டே வந்து ஒர்க் பண்ண போயிடுறாரு. நம்ம ஜங்குக் வந்து அவருடைய வேலைகளை பார்க்க போயிடுறாரு. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது அந்த ஆஃபீஸில் வந்து ரொம்ப நாளாக ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு ஒர்க் டென்ஷனில் எல்லாருமே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்க, இப்போ தான் அந்த ஒர்க்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி எல்லாருமே ஃப்ரீயாக ஆகுறாங்க. சரி, ஃப்ரீயான டைமு ஆஃபீஸ் கிரவுண்ட்லேயாவது போயிட்டு எதனாவது விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அங்கே ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குது. அந்த ஃபுட்பால் கிரவுண்டை பொறுத்த உடனே அங்கே இருக்கிற ஆஃபீஸ் மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பாதி பாதியாக வந்து பிரிஞ்சிடுறாங்க. குரூப்பாக பிரிஞ்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் அப் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம டே வந்து, "இல்லை நான் வரல, நான் விளையாடுறதுக்கு வரல" அப்படின்னு சொல்லிட்டு வேணான்ட்டு ஒதுங்கி போகிறாரு. அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து கூப்பிடுறாங்க, "டே வா விளையாடு, ஒரே ஒரு வாட்டியாவது விளையாடிட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம டே வந்து வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விடாப்பிடியாக உட்காந்துட்ருக்கா. இப்போ வந்து நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே நம்ம டே கிட்ட வந்து, "எத்தனை வாட்டி கூப்பிடுறாங்க, வரமாட்டியா? என்ன தட்டு வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு கூப்பிடணுமோ?" "இல்லை அது வந்து மேட்ச் தானே, வா." "சரி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொன்னதும் நம்ம டே அப்படியே நம்ம ஜங்குக் பின்னாடியே வரா. இப்போ உடனே அங்கே உள்ளவங்க எல்லாருமே, "பாருடா, புருஷன் சொன்னதுக்கப்புறமேட்டு வரா, அப்போ நம்மலாம் இனிமேட்டு எதுவுமே கிடையாது போல்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்களுக்குள்ள கலாய்க்க, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு, "ஆமாம், அவன் நான் சொன்னால் மட்டும்தான் கேட்கணும், நீங்களாம் சொன்னால் எதுக்கு கேட்கணும்? அவனை கட்டினா நான் மட்டும் தானே, என்ன என்ன நடக்குதுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச, இப்போ உடனே அதுக்கும் நம்ம டே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்கடா. ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைஞ்சிக்காம எல்லாருமே கரெக்டாக அழகாக ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலி இப்போ வந்து இந்த டீமாக வந்து பிரிச்சிருக்காங்க. என்னென்னா, இப்போது ஏ டீமு, பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. இதில் ஏ டீமில் வந்து நம்ம ஜங்குக்கு, டே அப்புறம் ஒரு சில பேர் இருக்காங்க. பி டீமில் வந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க. ப்ளஸ் ஆல்சோ அந்த ஒரு கெட்ட கேங் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா, அந்த ஆஃபீஸில் அவங்களும் வந்து இருக்காங்க. இப்படியே வந்து கேம் போயிட்டுருக்க ஒரு ஒரு பிளேயர்ஸாக அவுட் ஆகிட்டு வெளியே போகிறாங்க. அதே சமயம் கோலும் வந்து அச்சீவ் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்க கடைசியில் நம்ம டே வந்து பால் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். கடைசியில் அவங்க அந்த ஆப்போசிட் டீம்லேருந்து அந்த கேங் மெம்பர் வந்து ஒருத்தன் வந்து நம்ம டேவை தள்ளி விட்டுட்டு அந்த பாலை வந்து எடுத்துகிட்டு போவான். அதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு கோவம் வரும். பட் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பார். இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை தள்ளிவிட்ட காரணத்தினாலே நம்ம ஜங்குக் போயிட்டு அங்கே புயல் வேகத்தில் ஆடிட்டு எப்படியோ அந்த டீமை வந்து, அதாவது ஏ டீமை வந்து ஜெயிக்க வச்சிட்றாரு. ஃபைனலி இவங்க ஜெயிச்சிட ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஜெயித்தனால எப்படியோ கோலை போட்டு ஒரு மாதிரி எல்லாருமே அப்படியே ஹைப்பில் செம்ம சந்தோஷமாக கத்திட்டு நம்ம ஜங்குக்கா ஓடி வந்து நம்ம டேவை ஹக் பண்ணி அவரை அப்படியே தூக்கி ஒரு சுற்றி சுற்றிட்டு கீழே வைக்க, நம்ம ஜங்குக்கு சுற்றின சுற்றிக்கே நம்ம டேவ் வந்து மயக்கடிச்சு கீழே விழுந்துடுறாரு. அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஹைப் ஷாக்குக்கு போயிடுறாரு. நம்ம டே கீழே விழுந்தோடனே, "ஐயோ என்னமோ ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து தண்ணியெல்லாம் தெளித்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக, எப்படியோ அங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டு போனதுக்கப்புறமேட்டு நம்ம டே வந்து கண்ணை முழிக்கிறாருடா. சுற்றி முற்றி யாரும் இல்லை. பட் ரைட் ஹேண்ட் சைடில் மட்டும் நம்ம ஜங்குக்கு நம்ம டேவுடைய கையை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி பயந்தா மாதிரி கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. நம்ம டே கண்ணை திறந்த அடுத்த செகண்ட் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது நம்ம டேக்கு. அப்படியே சைடு ஹக் பண்ண மாதிரி நம்ம டேவை ஹக் பண்ண நம்ம டேக்கு ஒன்றும் புரியல. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு மைண்டோடையே நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டரை தட்டி கொடுத்து, "ஜங்குக், என்னாச்சு?
எதுக்கு இப்படி அழுதுட்ருக்க? அதான் நான் நான் நல்லா தானே இருக்கேன். என்னாச்சு? இல்லட்டே, நீயும் அம்மா மாதிரி விட்டுட்டு போயிடுவோன்னு பயந்துட்டேன். ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் நல்லா தானே இருக்கேன். ஒன்றும் இல்லை, விடு. இங்கே பாரு, அழாத. ம் நான் அழலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்போ தான் ஏஞ்சி உட்காடுறாரு. நம்ம டே வந்து ஜஸ்ட் அந்த ஹைப்னால தான் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கு திடீர்னு தூக்குனதும் அந்த ஹைப்னால தான் மயக்கம் போட்டு விழுந்தனால உடனே அந்த ஹாஸ்பிட்டல் அந்த கிளினிக்கில் இருந்து உடனே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. நம்ம டேவும் ஜங்குக்கும் நடந்தே வந்து அந்த இடத்த விட்டு வராங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்து டைம் வந்து ஈவினிங் 5 o'clock போல் இருக்குது. நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவை அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு பார்க் கூப்பிட்டு போயிட்டு அவருக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க, நம்ம டேவா அந்த ஐஸ்கிரீமை வாங்கிக்கிட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டு நக்கிக்கிட்டே சாப்பிட்டுருக்காரு. அவருக்கு புரியுது நம்ம ஜங்குக்கு வந்து அவர் மேலே லவ் வந்துருச்சு, இருந்தாலும் சொல்லாமல் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த டே வந்து அப்படியே புரிஞ்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்கா. இப்போ உடனே டக்குன்னு நம்ம டேவே தான், ஜங்குக், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? சொல்லு. இல்லை, ஸ்கூலில் அந்த மாதிரி நடந்ததுக்கு சாரி. நான் அது வேணும்னு பண்ணலை. அதுவும் இல்லாமல் அது மேட்ச்சு. நீ உன் காலேஜுக்காக எப்படி விளையாண்டியோ அதே மாதிரி தான் நானும் பண்ணேன். இன்னொரு விஷயம், ஆஃபீஸில் அது தெரியாமல் நடந்ததில்ல. எனக்கு உண்மையாகவே உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் எதனா பேச வந்தாலே நீனு இல்லை போன்னு மூஞ்சி காட்டிடுவியா? அதனால் நான் உன் மேலே வச்சுருந்த பாசம் எல்லாத்தையும் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் அதை இப்படி டபரா அடிச்சு விட்டு உனக்கு ப்ராப்ளம் ஆக்கி விட்டுட்டாங்க. நான் அதை வேணும்னு பண்ணலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் பண்ணிட்டேன். சாரி அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி கொட்ட கொட்ட முழிச்சுன்னு அட பாவி அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. இப்போது டக்குன்னு நம்ம டே திரும்பியும், நான் இன்னொரு விஷயமும் சொல்லுவேன், அதுக்கும் என்ன திட்டக்கூடாது. என்ன சொல்லு? இல்லை, அன்னைக்கு நான் உங்கள் அப்பா கிட்ட நின்று பேசிகிட்டு இருந்தேன்ல, மேரேஜ்க்கெலாம் முன்னாடி. ஆமாம். அப்போது உங்கள் அப்பா என்கிட்ட கேட்டார், இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால எனக்கு எதனா வேணுமான்னு கேட்டாரா? நான் வேறு அந்த டைம் உன்னை லவ் பண்ணிகிட்ருந்தேன்னா கிடைச்சதுடா சான்ஸுன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்ட நான் சொல்லிட்டேன். என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்குக்கு போகலான்டா. அந்த டைம் நம்ம டேக்கிட்ட வந்து நம்ம ஜங்குக்கூட அப்பா கேட்டிருப்பார் இல்லையா, உனக்கு எதுனா வேணும்னா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம டே என்ன சொல்லியிருப்பாருன்னா, அங்கிள், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குமா? ஜங்குக்கு இருக்கான்ல, அவன் ரொம்ப சமத்து பிள்ளை. அவன் கொஞ்சம் கோவக்காரன், ஆனால் மற்றபடி ரொம்ப நல்லவன் தெரியுமா? எனக்கு அவனை பார்க்கும் போதெல்லாம் தூக்கி வச்சு கொஞ்சணும் போல இருக்கும். அந்தளவுக்கு அவன் நல்லவன். ஆனால் என்னமோ அவனை கஷ்டப்படுத்திகிட்ருக்கு. அதனாலே அவன் தனிமையாகவே இருக்கான். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் அங்கிள், உங்கள் பையனை மாதிரி யாராவது எனக்கு கிடைச்சாங்கன்னா கண்டிப்பாக நான் அவனை ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன். என்னப்பா சொல்கிற? ஆமாம் அங்கிள், நிஜமாலே தான், ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கு ஜங்குக்கை ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும்னா எனக்கு ஜங்குக்கை கட்டி வைக்கிறீங்களா? என்னப்பா இப்படி ஓப்பனாக கேட்குற? அது இந்த விஷயம் ஜங்குக்கு தெரிய வேண்டாம். உங்களுக்கு ஓகேனா அவன்கிட்ட கேளுங்க. நீங்கள் கேட்குற மாதிரி கேளுங்க, நான் கேட்குறேன்னு வேண்டாம். அது வந்து தம்பி. என்னங்க அங்கிள் சட்டுன்னு தம்பின்ட்டிங்க? இல்லைடா, இதை பற்றி யோசிக்க வேண்டியது உண்டு.
நீங்கள் யோசிச்சுட்டு பொறுமையாகவே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருப்பாரு. இந்த விஷயமா தான் அன்றைக்கி அவர் பெட்ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டு டேக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஜங்குக்கிட்டேயும் வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு அப்பா இது உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொன்னதுனால 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த விஷயத்த வந்து நம்ம ஜங்குக்கிட்ட நம்ம டே சொல்ல, "அட பாவி! இவ்வளோ பெரிய வேலை பார்த்து வச்சுருக்கியா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ உடனே நம்ம டே தான் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, "எனக்கு உண்மையிலேயே உன்னை ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இப்போது நம்ம ஜங்குக் தான் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருக்கார். இப்போ டக்குன்னு நம்ம ஜங்குக்கு, "எனக்கு ஒன்றும் உன்னை பிடிக்காது. எனக்கு அந்த பையனை தான் பிடிக்கும். நான் அவனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா? எனக்கு என்னமோ தெரியல, அவன் சந்தோஷப்படுத்தின மாதிரி யாரும் என்னை சந்தோஷப்படுத்த முடியாதுன்னு தோணுது. அது மேபி நான் அவனுக்கு அடிக்ட் கூட ஆகிருக்கலாம். ஆனால் அவனுக்காக இப்போ வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவனை என் லைஃப்பில் திரும்ப கிடச்சானா அவனை செகண்ட் மேரேஜ் பண்ண கூட நான் தயங்க மாட்டேன். அந்த அளவுக்கு அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஜங்குக்கு இப்படி சொல்கிறது நம்ம டேக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. ஒரு மாதிரி பொசசிவ் ஆகுது. நம்ம டே தான், "யார் அந்த பையன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஜங்குக்கு அதுக்கு என்னமோ சொல்ல வராரு. அதுக்குள்ளே டக்குன்னு அவருக்கு யாரோ கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு நம்ம டேவுடைய கையை பிடிச்சிட்டு அந்த பார்க்கை விட்டு வெளியே அப்படியே நடந்துட்டு அப்படியே அப்படியே அவங்க வீடு வரைக்கும் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்கடா. அப்படி போகிற வழியில் அந்த இடத்துல வந்து இன்னொரு இந்த எப்படி சொல்கிறது, இந்த பார்க்குள்ளெலாம் போனால் இந்த குளத்துக்கு பக்கத்தில் இந்த ஸ்டோன் பெஞ்செல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பிளேஸ் அங்கே வருது. நம்ம டே வந்து அந்த மாதிரி சைடுக்கு போன உடனே அந்த இடத்துல வந்து உட்காந்துட்றாரு. உட்காந்த உடனே நம்ம ஜங்குக் தான் ஃபோன் பேசிட்டு அப்படியே ஃபோனை தூக்கி பாக்கெட்டில் வச்ச அடுத்த செகண்ட் நம்ம டே கேட்குற ஒரே கேள்வி, "யார் அந்த பையன்? எதுக்காக அவனுக்கு வெயிட் பண்ணுற?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேள்வி கேட்க, பட் நம்ம ஜங்குக் வந்து பதில் எதுவுமே சொல்லாமல் நம்ம டேக்கு பின்னாடி போயிடுறாரு. நம்ம டே திரும்பி கூட பார்க்கல. அவருக்கு ஒரு மாதிரி கோவம் வருது, பொசசிவ் ஆகுது. ஒரு மாதிரி அப்படியே கோச்சிக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்கார, இப்போ உடனே நம்ம டேக்கு பின்னாடிலேருந்து கல் ஒன்று பறக்குது அந்த குளத்துக்குள்ளே. "யார் அது?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு, யாருமே இல்லை. திரும்பியும் கல் ஒன்று பறக்குது. யார் அதுன்னு திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. முன்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஜங்குக்கு. நம்ம ஜங்குக்கு இப்படி ஏன் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆகுது, ஆஹா இவன் நம்ம பண்ணுற மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்னென்னா நம்ம டே வந்து சின்ன சின்ன பசங்களை இந்த மாதிரி குளத்துக்குள்ளே கல் தூக்கி போட்டு விளையாடுற மாதிரி, தரையில் வரைகிறதுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி வந்து விளையாட்டு காட்டுறது இவருக்கு வந்து அது வழக்கம். அது மாதிரி பண்ணுறாரு அப்படின்றது வந்து நம்ம டே புரிஞ்சுக்கிட்டு, "ஜங்குக் நீ எப்படி என்ன மாதிரி பண்ணுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ தான் வந்து நம்ம ஜங்குக் உண்மையை சொல்கிறாரு. "ஆக்சுவலி டே, நீ சின்ன வயசில் ஒரு தடவை ஒரு தனிமையாக உட்காந்துட்டு இருந்த பையனை ரொம்ப அழகாக வந்து பார்த்துக்கிட்டேன். அந்த பையன் வேறு யாரும் இல்லை, நான் தான். அந்த பையன் அந்த வயசுல இருந்து இப்போ வரைக்கும் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீ தான்றதே தெரியுமா? அப்போத்துலேருந்து அந்த பாசத்துக்காக ஏங்கிட்டுருக்கேன். நீ அன்றைக்கி என்னை சிரிக்க வச்ச மாதிரி அதுக்கப்புறம் யாருமே என்னை சிரிக்க வச்சதில்ல. இதோ இப்போ சிரிக்கிறேன் மனசார. நான் உனக்காக உண்மையிலேயே வெயிட் பண்ணேன். எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப ரொம்ப. ஆனால் அந்த விஷயம் தெரியாமல் ரொம்ப நாள் இருந்துட்டேன். ஐம் ஸோ சாரி. நான் அதை வேணும்னு பண்ணலடா." ஜங்குக், என்ன சொல்கிற நீ? சத்தியமாக சொல்கிறேன். சத்தியமாக நான் உனக்காக வெயிட் பண்ணேன். பட் அது நீ தான் தெரியாமலே நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். எனக்கு
சிரிப்பு தான் வருது என்ன நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஒரு சக்ஸஸ் ஃபீலோடு நம்ம டே கிட்ட வந்து பேசிகிட்ருக்க நம்ம டேவா அப்படியே அதை வந்து ரசிக்கிறாரு நம்ம ஜங்குக்கு வந்து அதெல்லாம் சொல்கிறப்போ அடுத்து கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம ஜங்குக்கை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அந்த விஷயத்தெல்லாம் பற்றி அப்படியே சின்ன வயசில் நடந்த விஷயத்தெல்லாம் பற்றி அப்படியே பேசிட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்கா. இப்படியே வந்து கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நைட் ஆகுது. இன்னமும் அந்த பார்க்கில் தான் இருக்காங்க. அந்த நைட் ஸ்கை வந்துடுது. அந்த அழகான நிலா வந்துடுது. அந்த நிலா வெளிச்சம் அந்த தண்ணியில் பட்டு அதோடைய ரிஃப்ளெக்ஷன் கூட அந்த தண்ணியில் படுற அளவுக்கு அவ்வளோ இருட்டாக இருக்குது அந்த இடமே. அங்கே இருக்கிற ஒரு சில ஸ்ட்ரீட் லைட் தான் இவங்க போகிறதுக்கான அந்த வேவாக இருக்க போகுது. அந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்க அந்த மரத்துக்கு கீழே இருக்க அந்த ஸ்டோன் பெஞ்சில் இவங்க உட்காந்துட்டு அப்படியே பேசிட்டு இருக்கா. இப்போ அப்படியே டக்குன்னு நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவோடைய ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணுறாரு நம்ம டேவா. நம்ம டேவா அப்படியே ஒரு மாதிரி ஒயிட் ஐஸோட ஒரு ஒரு கன்ஃபியூஸ்டு ஃபேஸோட நம்ம ஜங்குக்கை பார்க்க நம்ம ஜங்குக்கு அப்போ தான் டே இது வரைக்கும் நான் இது யாருக்கிட்டேயுமே ஃபீல் பண்ணதில்லை. இது ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணுறது. எனக்கு எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபீல். பிடிச்சவங்க கூட பிடிச்ச இடத்துல பிடிச்ச விஷயங்களை பண்ணுறதுன்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைஃப்பில் சந்தோஷம் இருந்தால் தான் வாழவே முடியுன்றத நீ எனக்கு நிறைய வாட்டி சொல்லி கொடுத்துட்ட. இனிமேட்டு என் சந்தோஷமே நீ தான். உன்னை மிஸ் பண்ணவே மாட்டேன். ஒரு நிமிஷம் மிஸ் பண்ண மாட்டேன். இப்படியே தான் இருக்கும் இனிமேட்டு. ஓகேவா? இனிமேட்டு இருக்க போகிற ஜங்குக்கை நீ டோட்டலாக வேறு மாதிரி பார்க்க போகிற. டோட்டலாக வேறு. ஓகே, இனி உனக்கு நான் எனக்கு நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் ஜங்குக்கும் ஒரு மாதிரி அப்படியே ஐ கான்டாக்டில் பேசிகிட்ருக்க. நம்ம டேக்கும் ஒன்றும் புரியல. உண்மையிலேயே இது ஏன் ஜங்குக் தானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த நிலா வெளிச்சத்தை ரசிச்சுக்கிட்டு அந்த இருட்டில் அவ்வளோ அழகாக இவங்க 2 பேர் லவ் சொல்லிகிட்ருக்காங்க. இதில் இருந்து நம்ம டேவோடைய ஜங்குக்கோடைய லைஃப் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது. 2 பேருமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமேட்டு ரொம்ப ஹாப்பியாக வாழ போகிறாங்க. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் ஒரு அழகான லைஃப்பை லீட் பண்ண போகிறாங்கன்ற ஒரு குட் நியூஸோடு நான் இந்த ஸ்டோரியை முடிக்கிறேன். இதுக்கப்புறம் ஸ்பெஷல் எபிசோட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இதுவே வந்து ஸ்பெஷல் மாதிரி இருக்குது எனக்கு. ஓகேடா. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ரேக் ஃபிக்ஷனில் நான் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ரொம்ப நாள் கழித்து ரேக் ஃபிக்ஷனில் போட்டிருக்கேன். கவலைப்படாதீங்க. இதில் ஒரு வீடியோ வந்து இன்னொன்று அப்லோட் பண்ணுறேன். ஓகே. அதுக்கு வேறு ஸ்பெஷல் எபிசோட் போடணும். அதெல்லாம் வந்து நிறைய வேலைகள் இருக்குது. ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் பண்ணித்தரேன். ஓகேவா? என்டர்டெயின்மெண்ட்டு நான் கேரண்டி. என்னுடைய சந்தோஷத்துக்கு நீங்கள் தான் கேரண்டியாக இருக்கணும். வேறு யாரையும் நான் கரண்டியை தேட மாட்டேன். பார்த்துக்கோங்க. மரியாதையாக போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ டைம் என்ன தெரியுமா? 2:00 ஆகுது. பேய் வர நேரம் நான் உட்காந்து உங்களுக்கு கதை சொல்லிகிட்ருக்கேன். பார்த்துக்கோங்க நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. அப்புறம் உங்கள்கிட்டலாம் பேசணுன்னு ஒரு ஆசையாக இருக்குது. நான் வாட்ஸ்அப்பில் ஒரு சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வந்து ஜாயின் ஆகுங்கண்ணா. பேசலாம் நம்ம. பாய். குட் நைட். ஐ லவ் யூ ஆல். அப்புறம் யாரோ ஒருத்தவங்க உங்கள்கிட்ட பேசணுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? கேளுங்க.